பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறிய. என் பேத்தி கீர்த்தனாவே நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நீதான் ஆளை வச்சு கடத்தி இருப்ப. எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நீதான் குழந்தை கடத்தி இருக்கணும். இந்த கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கணும்னு நினைச்சா நேர எதிர்ப்பேனே தவிர கோழத்தனமா பின்னாடி இருந்து தாக்க மாட்டேன். வீட்ல யாரும் இல்லையா? இந்த வீட்ல நீதான் தோட்ட வேலை பாக்குறியா? ஊரை விட்டு ஊரு வந்து உன்னோட கண்டினியூட்டி மட்டும் மாறவே இல்லை பாத்தியா? அங்கேயும் தோட்டக்காரி, இங்கேயும் தோட்டக்காரி. உன்கிட்ட வாயை கொடுக்க கூடாதுன்னு தானே நான் படிக்க என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உனக்கு என்னதான் வேணும்? ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தா தரியா? ஐயோ பாவம், நீயே தெரு கோடியில நிக்கிற. உன்கிட்ட 2 கோடி கேட்டா இருக்கோ போது? இப்போ உனக்கு என்ன வேணும்? வந்த வேலை என்னமோ அதை மட்டும் சொல்லு. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? வீட்டுல பெருசு இருந்தா வர சொல்லு. ஏய், பெருசு அது இதுன்னு சொன்னா மரியாதை கெட்டு போயிடும். என்னடி மரியாதை கெட்டு போகும்? மான மரியாதை இல்லாம நீதான் இங்க வந்து அகதியா உட்கார்ந்துட்டு இருக்க. மரியாதைய பத்தி நீ பேசுறியா? தாத்தா வீட்டுல பேத்தி இருக்கிறது ஒன்னும் கேவலம் இல்லடி. நீதான் திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு கொலைச்சிட்டு இருக்க. என்னது கொலைக்கிறேனா? அப்புறம் நீ இங்கேயும் இருக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். எங்க பண்ணு பாப்போம். உன்னால என்ன இங்க இருந்து துரத்தவே முடியாதுடி. அதான் பாத்தியே, உன்னையும் உங்க அப்பாவையும் ஊரை விட்டு துரத்தல. சொன்ன மாதிரி செஞ்சனா இல்லையா? அதே மாதிரி உன்னை இங்க இருந்து துரத்தணுமா? மரியாதையா உள்ள போய் பெரியவரை வர சொல்லு. முதல்ல வந்த விஷயம் என்னன்னு சொல்லு, அப்புறமா கூப்பிடலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சு சொல்றேன். இப்ப கூப்பிட முடியுமா முடியாதா? முடியாது. என்ன பண்ணுவ? பிரச்சனை பண்றதுக்குனே வருவியா? முதல்ல இங்க இருந்து போ. போடி. ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க வீட்டு பொண்ணு கையை முறுக்குவ? வெளியில போடின்னு கைய ஓங்குனா அது உடைக்காம வேடிக்கையா பாப்பாங்க. அன்னைக்கு கிராமத்துல நீ என்ன அடிச்சப்போ நான் ஏன் தெரியுமா உன்னை அடிக்கல? அந்த கிராமத்து ஜனங்க முன்னாடி நான் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக தான். இனிமே என்ன அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குன கைய உடைச்சிருவேன். கைய ஒடிப்பியா? எப்படி எப்படி ஒடிப்போமா? நாங்கெல்லாம் என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருப்போம்? இப்படித்தான் உங்க அம்மா கால சலங்கையை கட்டிக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன கதி நேர்ந்தது தெரியல. அதுதான் உனக்கும் நேரணுமா? என்ன பயமுறுத்துறீங்களா? எங்க அம்மா அனுப்பின மாதிரி என்னையும் அனுப்பிடுவீங்களோ? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உங்க ஆட்டத்தெல்லாம் அடக்கிட்டு தான் நான் அடங்குவேன். யார் ஆடுற யார் அடங்குறான்னு பார்க்கத்தானே போற. ஆமா, இப்ப எதுக்காக நீங்க வந்த? உங்க வீட்டு குழந்தைய நான் கடத்தினதா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அது அது எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேக்குறேன்ல. நான் கடத்தினதை நீங்க பாத்தீங்களா? இல்ல கடத்துறதுதான் என் தொழிலா? குழந்தை வீட்டுக்கு வந்துட்டாலாமே. எப்படி வந்தா? நானா கடத்தினேன்? நீங்க பாட்டுக்கு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்புறம் குழந்தை கிடைச்சிருமா? நீங்க கேஸ வாபஸ் வாங்கிடுவீங்களா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் யார்கிட்ட கேட்கணும்? ஓ, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. உங்க புள்ள ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா நான் இருந்தேன்னு பழிக்கு பழியா என்ன ஜெயில தள்ளணும்னு பாக்குறீங்களா? என்ன பேச்சை காணும்? பதில் சொல்லுங்க. நான் கடத்தினேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? நான் என்ன அப்படிப்பட்ட பொண்ணா? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? டெண்டர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் பிள்ளையோட பேரை ரிப்பேர் ஆக்கினவ தானே நீ? என் பிள்ளைய உள்ள தள்ளணுங்கிற ஒரே காரணத்துக்காக
தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவ தானே நீ? அப்படிப்பட்ட நீ எது வேணாலும் செய்வே இல்லையா? அதான் இந்த கடத்தல் வேலையை நீ கையில் எடுத்துருப்பியோன்னு சந்தேகப்பட்டேன். ச்சே, என்ன சீப்பான தாட் உங்களுக்கு? பிரச்சனை உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் தான். அதுக்காக குழந்தையெல்லாம் கடத்தி சந்தோஷப்படுற அளவுக்கு ஈவியருக்கு இல்லாதவ இல்லைனா போட்டினா நேருக்கு நேர் நிப்பேன். பின்பக்கம் குத்துறதெல்லாம் எனக்கும் கிடையாது, எங்க அம்மா ராஜேஸ்வரிக்கும் கிடையாது. ஆமா, முதுகுல குத்துறவன் தான் நான். இப்ப என்னங்கிற? ஏதோ தவறுதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணுங்கிற? தப்பு தானே உங்க வாயாலேயே வந்துருச்சுல, பண்ணது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னது மன்னிப்பா? ஹேய், யார பார்த்து என்ன பேசுற நீ? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? தாத்தா, இவங்க நின்னுட்டே இருந்தா இன்னும் ஓவரா பேசுவா. முதல்ல வெளிய போ சொல்லுங்க தாத்தா. மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து போக முடியாது. என்ன பண்ணுவேன்னா இந்த தெருவுக்கு கேக்குற மாதிரி கத்துவேன். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அதே இன்ஸ்பெக்டர் இங்க வர வைப்பேன். அப்புறம் இந்த ஊரு முன்னாடி உங்க தாத்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எது பெட்டர்? ஹேய், உன்னால என்ன? துளசி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவ எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவா. அவளால ஏற்கனவே அவமானப்பட்டது போறாதா? இன்னுமா அவமானப்படணும்? இங்க பாருமா, குழந்தை காணாம போனாங்கிற பதட்டத்துல உன்னை கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். உன் மேல சந்தேகப்பட்டேன், அதனாலதான் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா இப்ப எங்க குழந்தை கிடைச்சாச்சு, எங்களுக்கு அதுதான் முக்கியம். அப்படி நான் பேசினதுல உன் மனசுல ஏதாவது வலி ஏற்பட்டிருந்தா I'm sorry. என்ன தாத்தா நீங்க போய் இவகிட்ட? அது எப்பவுமே நான் நினைச்சதுதான் நடக்கணும். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நடக்கும் விட மாட்டேன். நீ நினைக்கிற வாழ்க்கையும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கிடைக்காதுடி. உன் மாமா ராஜேஷையும் சேர்த்துதான். அடிக்கட்டும். எவ்வளோ கெஞ்சி இருப்ப. உனக்கு அந்த டென்ஷன் வேண்டாம். இவ்வளோ மிஸ் கால் ஏன்? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. உன் பொறுமை எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்க வேண்டாம். அடிக்கட்டும் அடிக்கட்டும். அச்சோ, கட் பண்ணிட்டானே. பண்ணுவா, மறுபடியும் பண்ணுவா. அதான பார்த்தேன். ஹலோ ஹலோ, உங்க மிஸ்ட் கால் பார்த்தேன், அதான் நீங்க யாரு? என் பேர் ராம். Your Ram and your wife name Bharati? மை ஒய்ஃப் நேம் இஸ் பாரதி. She did calling you from this number, but you didn't pick up, and after some time your phone was switched off. Mr. Ram, you don't worry. I have booked a ticket for her and she left for Chennai. Yes. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And one more thing, Mr. Ram. She told me to tell you that your passport in your
hotel reception. So please collect it from there. ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். மேடம், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ்? ஹலோ ஹலோ ஹலோ. Well, Nayar, streamer, alive, Rudra from London. ஹலோ. என்னங்க, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இப்போதான் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் வரேன். இப்பதான் உங்களை வெளில விட்டாங்களா? என் ஃப்ரெண்டு ரஃபீக் பாயும் சிட்டி கமிஷனர் நேரில் வந்து பேசுனதுனால தான் என்னால் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வர முடிஞ்சது. நம்ம லாயர் கூட எல்லாத்தையும் சொன்னார். குழந்தை கிடச்சிட்டாலுமே. ஆமாங்க, நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டா. அதுவும் பொம்பளை குழந்தை. குழந்தைய காணோம். அந்த குழந்தை என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அங்க உங்களை காணோம், இங்க என் குழந்தைய காணோம். உங்க செல்போன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களை ஊர்ல விட்டுட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி. இல்லைங்க, நான் அவசரப்பட்டு வந்திருக்க கூடாது. உங்களுக்காக காத்திருந்து உங்க கூட தான் வந்திருக்கணும். ஆனா என் குழந்தைய காணோன்னு உடனே என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியலைங்க. அதனாலதான் பயத்துல ஓடி வந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். நீ ஒன்றும் தப்பு பண்ணல பாரதி. எப்படியோ நீயும் நம்ம குழந்தையும் கிடைச்சாச்சு. என்னங்க, இன்னொரு விஷயம். சொல்லு பாரதி. வெளிநாட்டில் நடந்ததில்ல, அதை பத்தி நான் மாமா கிட்ட எதுவும் சொல்லல. நீங்களும் சொல்ல வேண்டாங்க. பாவம், ரொம்ப வேதனைப்படுவார். நீ சொல்லாம இருந்தது நல்லதான் பாரதி. குழந்தை நல்லபடியா இருக்காள்ல? அவளை ஒன்றும் அடிச்சு தொந்தரவு பண்ணலையே? ஆமா, அவளை எதுக்காக கடத்தினாங்க? யாரு என்ன ஏதாவது தெரியுமா? தெரியலீங்க, ஆனா அவளை ரொம்ப மிரட்டி இருக்காங்க. ஆனா பாருங்களேன், அவ புத்தால்தனமா அந்த ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரோட்ல ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவர் கொண்டு வந்து வீட்டுல பத்திரமா டிராப் பண்ணிருக்காரு. என்னமோ நாம செஞ்ச புண்ணியம். என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாம அவ பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க. சரி பாரதி, நான் இன்னைக்கே கிளம்புறேன். நான் ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் உனக்கு ஃபோன் பண்றேன். என்ன, நீ கார் எடுத்துட்டு வந்துடு. சரிங்க. சரி, வச்சிடறேன். பாய். முருகா, நீ என்னை கைவிடலப்பா, நீ என்னை கைவிடல. என்னங்க, நான் மாமா கிட்ட எதுவுமே சொல்லலைங்க. உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே போன்ல சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு தான் உண்மையவே சொல்ல போறேன். ஏன்னா அவர் பயந்துருவார்ல. சரி, வா. வாங்க மாமா. மாமா. அப்பா. ஏய் ராம், வா வா வா. என்ன ஃப்ளைட் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? கம்ஃபர்டபுளா இருந்துப்பா. ஆமா, அங்க பிசினஸ் எல்லாம் எப்படி நடந்தது? இல்ல, நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்டா தெரியல? உண்மையை சொல்ல வேண்டியதானே? கேட்கறது ஈஸிப்பா, ஆனா நடந்தது சொல்றதுதான் கஷ்டம். அது மாமா, நாங்க ஊர்ல இருந்த போது அவர் வெளியே போயிருந்தாரு. நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல 2 பேர் உள்ள வந்து என் ரூம்ல என்ன அடிச்சு என் கண்ணை கட்டி என்னை எங்கேயோ கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது? நான் ரூம்ல வந்து பார்த்தேன். ரூம்ல இருந்த பொருட்கள்லாம் கலைஞ்சு கிடந்தது. எல்லா இடத்துலையும் பாரதியை தேடி பார்த்தேன்ப்பா. பாரதியை எவ்வளோ தேடி பார்த்தோம், என்னால் கண்டே பிடிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அங்கே அந்த இன்ஸ்பெக்டர் என் பாஸ்போர்ட்டை வாங்கி பழைய கேஸ் பெண்டிங்னு என்னை உட்கார வச்சுட்டாங்க. நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன்ப்பா. என் செல்ஃபோனை வேற பிடிக்க வச்சுட்டாங்க. என்னால் பாரதி எங்கே இருக்கான்னு கூட கான்டாக்ட் பண்ண முடியல. ராம், இவ்வளவு நடந்திருக்கு, நீயோ பாரதியோ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களே? இல்ல மாமா, நான் தான் மாமா. ஏற்கனவே நீங்க டென்ஷன்ல இருந்தீங்க. கீர்த்தனா வேற காணோம்.
எப்படி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுங்கிற பயத்துல தான் நான் எதுவுமே சொல்லல மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இங்க உன் குழந்தையை கடத்தினாங்க, நீங்க போன இடத்துல ஒன்ன கடத்திருக்காங்க. ஒருவேளை இந்த ரெண்டையும் செஞ்சது ஒரே ஆளோ? எங்கேயாவது நமக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அங்க நமக்கு யார் பாருக்க போறாங்க? இல்லைங்க, ஆனா சொல்லி வச்ச மாதிரி 2 கடத்தலையும் யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க? கண்டிப்பா நம்ம குடும்பத்தை கவிழ்க்கணும்னு ஏதோ பெரிய சதி நடக்குது மாமா. கடவுளே, நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்காக யாரும் இதெல்லாம் செய்யறாங்க புரியலையேப்பா. ஒன்னும் புரிய மாட்டேங்குது மாமா. நானும் எவ்வளவோ வேண்டி பார்த்துட்டேன். ஆனா அந்த ஆண்டவன் நம்மளை ஏன் அப்படி சோதிக்கிறாரோ தெரியல. போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, பண்ணாத பரிகாரமும் இல்ல. எப்பதான் நிம்மதி வருமோ தெரியல. டேய், நில்லுடா. நாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்தோம் வேதனையோட பேசிக்கிட்டு இருந்தா, நீ பாட்டுக்கு எருமை மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி போனா என்ன அர்த்தம்? ஊர்ல இருந்து வந்த என்ன பார்த்து ஒரு வார்த்தை பேசல. உங்க அப்பாவை பார்த்து, அப்பா எப்பப்பா வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் எதையுமே நினைக்கல, எப்பவும் போலதான் இருக்கேன். ஏய், நீ எப்பவும் போல இல்லடா. இப்பெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட மாதிரி இருக்கு. உன் பேச்சும் உன் நடைமுறையும் கொஞ்சம் கூட எங்களுக்கு பிடிக்கலடா. சொத்துல பங்கு கேட்டு வக்கீல் அனுப்புற, நீ பாட்டுக்கு போற வர்ற, ஏனோ தானோன்னு இருக்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் பாட்டுக்கும் போறதும் வரதும் தப்பா? வேற யாராவது இப்படி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தினாதான் தப்பு. ஏண்டா நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்காடா? ஏண்டா எதுக்குடா எங்க கிட்ட இப்படி எல்லாம் ஒட்டாம இருக்க? அம்மா தாத்தான்னு எவ்வளவு அழகா வளைய வளைய வருவ. ஏண்டா பெத்த தாய்கிட்ட இப்படி பேசுற? ஐயா தான் யாரும் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டார. விடு, தேவையில்லாம நீ ஏன் வாங்கி கட்டிக்கிற? அப்புறம் வக்கீல் அனுப்பிச்சிடுவாரு. அதுக்காக பிள்ளை எப்படி வேணாலும் போகட்டும்னு விட்டுற முடியுமா? எனக்கு தெரியுங்க, எல்லாம் அந்த கிருஷ்ணா சொல்லி கொடுக்கறதா. கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விட்டு என் பிள்ளைய எனக்கே ஆகாம பண்ணிட்டான். பாவி, கொஞ்சம் கூட நல்லா இருக்க மாட்டான். அம்மா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்ப கிருஷ்ணா வெளுக்குறீங்க? நீ பேசலடா, நீ எதுவுமே பேசல. எல்லாம் அவ சொல்லி கொடுத்ததுதான். பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? டேய், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ என்ன கதையை ஆரம்பிக்கிற? நீங்க என்ன கேட்டீங்க? வந்தவங்கள எப்ப வந்தீங்கன்னு கேட்கலங்கிறீங்க. போகும்போது ஃபார்மாலிட்டிக்கு கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல. ஆமாண்டா, போகும்போது நீ வீட்ல இருந்த பாரு. நான் உன்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு தடவை உன் போனுக்கு ட்ரை பண்ணிருப்பேன். சுவிட்ச் ஆஃப்லயே வச்சிருந்த. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்குமா வீணா சாக்கு போக்கு சொல்றீங்க? நானா உங்களை ஏதாவது கேட்டனா? இல்ல இல்ல. கடைசியா ஒண்ணு சொல்றேன், கிருஷ்ணா தான் என்ன கெடுக்கிறா, அவ தான் என்ன மாத்தனான்னு தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க, வேண்டாம். அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவடா? போடா, போய் உள்ள போய் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கு போ. எல்லாம் அவ சொல்லி கொடுத்ததுதான். எந்த நேரத்துல அவளுக்கு போய் உதவி பண்ணணும் தெரியல. என்ன உயிரோட கொல்றா அவ.